ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டி குட்டி குல்ஃபி ஐஸுங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக அட்டகாசமாக நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த குட்டி குட்டி குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு ஒரு அரை கப்புக்கு பால் போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இன்னும் நான் ஸ்டவ்வில் வைக்கல, கீழே தான் வச்சு நல்லா கலந்துட்டுருக்கேன். அரை கப்புக்கு பால் போட்டு எடுத்தோம். அதில் 1/4 கப்புக்கு ஜீனி எடுத்துக்கலாங்க. 1 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமையே நம்ம கீழே வச்சு நல்லா கலந்துடலாங்க. இது காய்ச்சின பால் தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ பால் பவுடர், சர்க்கரை, பால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ல கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சமாக சூடாகி ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூனுக்கு நான் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் கட்டிகள் இல்லாமல் கலந்து ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா இப்படி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுங்க. அடுத்தது கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம இந்த வெனிலா டேஸ்ட்டில் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இது நம்ம இந்த பாலோட கைவிடாமல் இப்படி கலந்துக்கிட்டே சேர்க்கணுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான ஐஸுங்க இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் எங்கேயும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜருங்க இது. இந்த மாதிரி திக்காக வந்தால் போதுங்க. கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஐஸு ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வந்து கீழே இறக்கிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறின பிறகு தான் நம்ம இது மோல்டில் ஊற்ற முடியும். சூடு ஆறினா கூட இந்த பதமே இருக்குங்க. இப்போ நம்ம குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு இந்த ஐஸ் பேட்டர் பாருங்களேன், இதே மாதிரி இப்படி வந்துருச்சு. சூடு ஆறினா கூட இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினா கூட இப்படி வரணும். இந்த மாதிரியே இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐஸ் மோல்டில் தாங்க ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இவ்வளோ தான் இருக்குது, குட்டி குட்டியாகவே இருக்கும். இதில் கீழே இந்த குச்சி மாதிரி இருக்குது. நமக்கு ஐஸ் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ இதில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஐஸ் மோல்டில் நம்ம ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இந்த ஸ்டிக் வச்சு நம்ம இதை மூடிடலாம். இதில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளோட மினி ஐஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய குட்டி குட்டி குல்ஃபி ஐஸை நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஐஸ் எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ குட்டி குட்டி ஐஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி எடுத்துருவோம். லேசாக அப்படி தண்ணியில் இப்படி முக்கி எடுத்துட்டோம்னா டக்குன்னு வரும் நமக்கு. இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குட்டி குட்டி குல்ஃபி ஐஸ் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த குட்டி குட்டி குல்ஃபி ஐஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.